பரவால்ல. இந்தியா எப்படியோ ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச ஜெயிச்சுட்டாங்க. நாளைக்கு மேட்சையும் ஜெயிச்சு ஓடிஐ சீரிஸ வின் பண்ணிருவாங்களா? இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நாளைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச் ராஜ்கோட்ல வந்து நடக்க போகுதுங்க. இந்த ராஜ்கோட் பிட்ச பொறுத்தவரைக்கும் நம்ம டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த பிட்ச் வந்து அப்படியே வதோதரா பிட்சுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. அங்க வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றதா முக்கியம்னு சொன்னோம். இங்க பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது 320 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துடணுங்க. அந்த மாதிரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை வச்சு நியூசிலாந்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒருவேளை நம்ம டாஸ்ல தோத்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம் அப்படின்னா எப்படியாவது நியூசிலாந்தோட பேட்டிங்கை ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பந்தாட ஆரம்பிச்சிடணும். ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்தே ஆகணும். ஏன்னா போன தடவை நம்ம பண்ண தப்பு என்ன அப்படின்னா நியூசிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண விட்டுட்டோம். கான்வேவும் ஹென்ரி நிக்கோல்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அது மாதிரி பவர் பிளேலெல்லாம் விக்கெட் எடுக்காம விட்டோம் அப்படின்னா ரொம்ப சிரமமா வந்து போயிடும். எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேகமாவே வந்து விக்கெட்டை வந்து எடுத்துடணும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணா அப்படின்னா நாளைக்கு மேட்சை வந்து நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சரிப்பா, பிச்சை பத்தி சொல்லிட்டீங்க, நாளைக்கு டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அதை சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். நாளைக்கு கண்டிப்பா டீம்ல வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. ஏன்னா போன மேட்ச்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் டீம்ல வந்து இருந்தாரு. ஆனா இப்ப அவர் இன்ஜுரினால இந்த ஸ்குவாடை விட்டே வெளியே போயிட்டாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஆயுஷ் பதோனி வந்து உள்ள வந்திருக்காரு. ஆனா இவர் வந்து நாளைக்கு டீம்ல இருப்பாரா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட் பவுலரு. ஆல்ரெடி ஹர்ஷித் ராணா வந்து இருக்கிறனால இவரை வந்து நாளைக்கு டீம்ல கொண்டு வராங்களா அப்படின்னு வந்து தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நிதிஷ்குமார் ரெட்டியை தான் விளையாட வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா அஸ்தீப் சிங்கை வந்து நாளைக்கு டீம்ல உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் விட நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நாளைக்கு வந்து விளையாட வாய்ப்பு இருக்கா, அவரை வந்து டீமுக்குள்ள கொண்டு வரலாம்ல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால டீமுக்குள்ள கொண்டு வரதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஓப்பனிங்ல தான் வந்து களமிறங்குவாரு. ஜெய்ஸ்வால் உள்ள வந்தாரு அப்படின்னா சுப்மன் கில் வந்து ஒன் டவுன்ல களமிறங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போதான் சுப்மன் கில் ஏதோ திக்கி தடுமாறி போன மேட்ச்ல வந்து கஷ்டப்பட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒருவேளை ஜெய்ஸ்வால் வந்து இவர் ஒன் டவுனா களமிறங்கி சொதப்பிட்டார் அப்படின்னா கஷ்டமா வந்து போயிடும். அதனால நாளைக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸை மட்டும் பண்ணி நாளைக்கு மேட்சை வின் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சீரிஸ் வின் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச்ல வேணா ஏதாவது சேஞ்சஸை இந்தியா வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி சீரிஸை வின் பண்ணிடுவாங்களா, இல்ல நாளைக்கு மேட்ச் டஃபா போகுமா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.